ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, என்ன மாதிரியான ஆட்களுக்காக. என்னடா அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்னென்னா, செடியை வச்சிருவேங்க. வச்சுட்டு டெய்லி காலையில் போய் பார்த்துட்ருப்பேன், எப்படா இது மொக்கு வரும், எப்படா இது பூக்கும் அப்படின்னு. அது கனவுலையும் நடக்காது. அப்படி தான் யோசித்தேன். ஏன்னா செடினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் எதிர்பார்க்குற மாதிரி செடி வராது. ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு கொத்தில் பாருங்கள், 9 மொக்கு இருக்குது, 2 பூ பூத்துருக்கு. காலையில் எழுந்து பார்க்கவும் ஒரே சந்தோஷம். என்னடா செடியெல்லாம் வச்சபடியே இருக்கே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது அதுக்கு முன்னாடி வச்சதுங்க. இதில் 3 மொக்கு விட்டுருக்கு. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ மாதம் ஆகுது, பூவே வரலையே, செடியும் வளரலையே. ஏன்னா மண் இது ரொம்ப டைட்டான மண்ணாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அதை குத்தி விடணும், அதுக்கு முடியல. ஒரு 2 டைம்ஸ் டிராக்டர் வச்சு உழுது விட்டேங்க. அப்போவும் அந்த செடி ஒழுங்காக வரல. மழை பெஞ்சிரும். செம்மண் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கணும், அதுவும் பண்ணலை. சரி, இது கொஞ்சம் களிமண் மாதிரி இருக்குது, சரி செடி ஒழுங்காக வராது அப்படிங்கிற மாதிரி செடி வைக்கிற ஆசையே போயிடுச்சுங்க. சரிப்போ, அது நமக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். அப்புறம் தெரிஞ்ச ஒரு அண்ணன்ட்ட சொன்னேன், இது மாதிரி எவ்வளோ ஆசையாக வைக்கிறேன்னா வரமாட்டேங்குது அப்படின்னும் போது அவர் சொன்னார், ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தாமா, நம்ம வீட்டில் அது தேவையில்லை, செடி இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுத்தாரு. சரின்னு வாங்கிட்டு போட்டேங்க. போட்டுட்டு ஒரு 15 டேஸ் கழித்து பார்த்தேன் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே மொக்கு வச்சுருக்கு, எல்லாமே பூக்குது. செடியை பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது, க்ரோத் வருது தெரியுதுங்களா? எல்லா கிளையிலையும் மொக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த செடியெல்லாம் அப்படி இருக்காது. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி குட்டியாகவே இருக்கும். எப்படா வளரும் இது, எப்படா மரமாகும், எப்படா நல்லா பூக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இப்போ தான் நிறைவேறி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, மண்புழு உரம், இயற்கை உரம், அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். செடி ரொம்ப நல்லா வருது. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு செடி வச்சு பரவாயில்லடா, செடி நல்லா பசுமையாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறதே தான் ஃபஸ்ட் டைம். தேங்க்யூ.